ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் லாஸ்ட் அண்ட் ரியல் கேர்ள். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் ட்ராமா. லாஸ்ட் வந்து நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து தனிமாகவே இருக்கான். யார்கிட்ட பேசி பழகாமல் லோன்லியாகவே இருக்கான். அப்போ தான் ஒரு நாள் அவனுக்கு ஒரு செக்ஸ் டாலை பற்றி தெரிய வருது. அந்த செக்ஸ் டாலை வாங்கி ஒரு லவரை தான் கூட வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் என்ன, இதுலேருந்துலாம் நம்ம ஹீரோ எப்படி வெளியே வரான், இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் லாஸ்ட் அண்ட் ரியல் கேர்ள். சீரியஸ்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. நான் இது வரைக்கும் லோன்லினஸை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தான் ஹேர். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு படம் தான் இந்த லாஸ்ட் அண்ட் ரியல் கேர்ள். அதுவும் இந்த படத்தோட ஹீரோ தலைவர் ரயன் காஸ்லிங். இந்த படத்தில் அந்த லாஸ்ட்ங்கிற கேரக்டரை செம சூப்பராக கேர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப லோன்லியாக யார்ட்டையும் பேசாமல் அந்த கேரக்டர் வேற நடிச்சிருப்பாரு. சரி, இப்போ வாங்க லாஸ்ட் அண்ட் ரியல் கேர்ளுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன்னு லாஸ்ட் காமிப்பாங்க. அவன் பார்த்து தனியாக வியாக்கியால ஒரு சின்னதாக வீடு இருக்கும், அங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கான். இவருக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணாடி வெளியே வந்துட்டுருக்கா. அவள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோ தான் பார்க்க வந்துட்டுருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயமாக இருக்கும். அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து, ஹே லாஸ், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து பண்ணியிருக்கோம், வரீங்கன்னு கேட்குறப்ப, சாரிங்க நான் சர்ச்சுக்கு போய் ஆகணும், வர லேட்டாகன்னு சொல்கிறப்ப, ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் போயிட்டு எப்போனா வாங்க, சாப்பிட ரெடியாக இருக்கும், வந்து சாப்பிடுங்களா கேட்குறப்ப இவ்வளோதுக்கு சிரிச்சுன்னு சொல்கிறான். பட் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறப்ப ஒரு மாதிரி தயக்கம் வந்துட்டே இருக்கும். அவளே பக்கத்துல வந்து பேசுறது பார்த்தா கூட இவ வேலையை போயிட்டுருக்கான். இந்த மாதிரி கேட்டது நம்ம ஹீரோ. இப்போ அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போகிறா. பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஆடி காணாம போயிடுச்சு. அவங்க புருஷனை பார்த்து, எங்க நீங்கள் சொன்ன பெட்டில் நான் ஜெயிக்க போகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த பையனை வீட்டுக்கு சாப்பிட வரதா சொல்லிட்டேன், பெட்டில் நான் தான் ஜெயித்தேன், $5 கொடுங்கன்னு சொல்கிறப்ப, ஹே அவளாம் வரமாட்டான், வேணா பாரு அவள் வீட்டுக்கு வரட்டும், வந்து சாப்பிட்டானா பெட்டு காசு தானே சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து விட்றா. கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோ சர்ச்சுக்கு போவான். அவன் போட்டு சர்ச்சில் உட்காந்து ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அவள் பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அந்த குழந்தைகிட்ட ஜாலியாக பொம்மையிலே விளாண்டுட்டு இருப்பான். இதெல்லாம் அதே சர்ச்சில் இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாள். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவரோட பேர் மார்கோ. அவளுக்கு நம்ம ஹீரோ பார்த்து லைட்டாக பிடிச்சி போயிடும். ஸோ அந்த சர்ச்சில் உட்காந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பா. தென் சர்ச்சில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே கிளம்பி போவானா. அப்போ ஒரு வயசான பாட்டி ஒரு பெரிய பூத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த பாட்டி ஹெல்ப் பண்ணி கால் வச்சுட்டு இருப்பானா. அப்போ அந்த பாட்டி நம்ம ஹீரோ பாராட்டும், டே லாஸ், இன்னும் எத்தனை இடத்துல இந்த மாதிரி இருக்க போகிற, உனக்கு போப்போ வயசாகிட்டே இருக்கே, யாராவது கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் இவெல்லாம் கேட்க மாட்டான். அந்த பாட்டியும் போகிறப்ப இந்த பூ வச்சுக்கோ, உனக்கு ஒரு அழகான பொண்ணு தெரியுவான்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து வாங்கிட்டு போவான். பார்த்தா அவனுக்கு பின்னாடியே அந்த மார்க்கோங்கிற பொண்ணு வருவா. அவனை மீற பார்த்து, ஹே லாஸ், என் ஞாபகம் இருக்கா, நான் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா கேட்குறப்ப இவன் திருத்து முடிச்சுட்ருப்பான். இதை பார்க்குற அந்த பொண்ணுங்க புரியுது. சரி, நாளைக்கு நீங்கள் வேலைக்கு வருவீங்களே, அப்புறம் உங்களை பார்த்து பேசுகிறேன்னு அந்த பொண்ணுங்க கிளம்பிடுவா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவாக அந்த பொண்ணு ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. இதனால தான் அந்த பொண்ணு பார்த்த உடனே நம்ம ஹீரோ பிடிச்சி போயிருக்கோம். இப்போ நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துடுவான். இந்த பக்கத்து பொண்ணு பக்கம், ஏ லாஸ், என்ன வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் தான் சாப்பிட வரதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்களே, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறப்ப அவெல்லாம் கண்டுக்க மாட்டான். ஓடி போய் மொதல் வேலையை கதைச்சி வச்சுருவான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த புருஷன் சிரிச்சுக்கிட்டு, நான் தான் சொன்னல அவ்வளோ வரமாட்டேன்னு சொல்லி, பெட்டில் நான் தான் ஜெயிச்சேன்னு அமௌண்ட் சிரிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து லைட்டு அந்த ஒய்ஃப் வருத்தமாக இருக்கும். இப்படியே அன்றைக்கி டே முடிஞ்சு போயிருது. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஆஃபீஸ் போவான். அவள் பார்த்து ரிசப்ஷனில் ஒரு லேடி இருப்பாங்க. அவனை ஹீரோவை பார்த்து, ஹே லாஸ், நம்ம கம்பெனிக்கு மார்கோன்னு ஒரு பொண்ணு புதுசாக வந்திருக்கல, அவளுக்கு ஒவ்வொரு சின்னதாக கண்ணு இருக்கு போலியே, நீ இந்த பொண்ணை பார்த்து பேசலாமல் கேட்குறப்ப இவனுக்கு எல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவன் பாட்டு மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு அவள் கேபின் போயிடுறான். பார்த்தா அவனுக்கு பக்கத்துலேயே ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் லேப்டாப்பில் நோண்டுற மாதிரி இருக்குது. என்ன மச்சான், காலையில் பான் மூவி பார்க்குற போலியே, என்ன ஓடிட்டுருக்குன்னு கேட்டால், சேச்சே அந்த மாதிரிலாம் கிடையாது, இது ஒரு செக்ஸ் டாலு, நமக்கு என்னென்ன மாதிரிலாம் ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி ஒரு பொம்மை ரெடி பண்ணுவாங்க, அது ஸ்டேட்டாக நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அது பார்க்க அவ்வளோ தத்துவமாக இருக்கும், அது ஆர்டர் பண்ணிட்டுக்குன்னு சொல்கிறப்ப நம்ம வீடு பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக அந்த மார்க்கோங்கிற பொண்ணு வரும். நம்ம வீட்டை பேசலாம் ட்ரை பண்ணுவா. பட் இவெல்லாம் கண்டிக்கவே மாட்டான். பேசுகிறப்பயே பாதில் எழுந்து போயிடுவான். இது அந்த பொண்ணுக்கு கஷ்டமாயிரும். பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டும், ஏமா அவனை பற்றி இது கவலைப்படாத, அவன் கேரக்டர் இப்படி தான், யார்ட்டையும் பேச மாட்டான், நீ எது கண்டுக்காதுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சோகமாகனு கிளம்பி போயிடும். கட் பண்ணால் நைட்டு நம்ம வீட்டுக்கு வருவான். அப்போ சடனாக அந்த பக்கத்துட்டு பொண்ணு நம்ம வீடோட காரில் வந்து விடும். ஏங்க நீ எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரதா சொன்னீங்களே, பட் இப்போ சாப்பிட வரவே இல்லை, வாங்க நீங்கள் சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப, இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குது, நான் வரலன்னு சொன்னால் இல்லை பயப்பட என்ன இருக்குது, ப்ளீஸ் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றப்ப அவன் வந்து ஓலாந்து பார்ப்பான். பட் அந்த பொண்ணு கை காலெலாம் பிடிச்சி வைக்கிறப்ப இவனுக்கு என்ன செய்ய தெரில, வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டுக்கு சாப்பிட போகிறான். அப்போ தான் நமக்கு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி இந்த பொண்ணு யாருன்னா இவனோட அண்ணி கூட இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோட அண்ணன். நம்ம ஹீரோக்கு ஹெமோஃபோபியாங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. இது ரொம்ப ரேரான டிசீஸு. இந்த ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு தொடுறதே பயமாக இருக்கும். யார் அவங்களை தொட்டு பேசுறது, பக்கத்தில் வர்றது, இதை பார்த்து பயப்படுவாங்க. இதனால் நம்ம சின்ன வயசுலேருந்தே தனிமையாக வளர்ந்தவன். அவங்க அண்ணங்கிட்ட கூட பேசுனதே இல்லை. தனியாக எப்பவுமே அந்த வீட்டில் இருந்திருப்பான். இது அவங்க அண்ணனுக்கு பழகி போயிருக்கும், சும்மா விட்டுருப்பான். பட் இப்போ தான் அவங்க அண்ணன் கல்யாணம் ஆயிருக்கும். இதை பார்த்து அன்றைக்கி வருத்தமாக வந்திருக்கும். நான் ஆல்ரெடி பேச ட்ரை பண்ண கூட நம்ம வராமல் வந்திருப்பாள். இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால அடிச்சு பிடிச்சி இன்றைக்கி வர வச்சிட்டாங்க. பட் அப்போட நம்ம சாப்பிட மாட்டான், கரண்ட் வச்சு குத்திட்டே இருப்பான். அந்த லேடி ஹீரோ பார்த்து, சரி அண்ணன் தம்பி இருக்கீங்களே, 2 பேர் பேசுங்கன்னு அவளோட உள்ள போயிடுவாள். அவங்க அண்ணன் பேசுவான், டே லாஸ் என்ன மன்னிச்சிடுறா,
நானும் சின்ன வயசுல ஒன்று கண்டுக்க மாட்டேன். அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு அண்ணனை நான் தான் கூட வந்திருக்கணும். பட் அதை பண்ண மாட்டேன். சரி இப்போ கூட பிரச்சனை இல்லை. நம்ம இருக்க அந்த வீட்டில் பாதி வீடு உனதான் சொந்தம். நீ எதுக்கு தனி அங்கே போய் தங்கியிருக்க, வா எங்களோட இங்கேயே ஸ்டே பண்ணு, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சொல்கிறப்ப சாரிண்ணா எனக்கு இந்த வீட்டில் வேணாம், சின்னதாக பின்னாடி எனக்கு ஒரு வீடு இருக்குல்ல அதுவே எனக்கு போதும், எனக்கு அதுவே ஹாப்பின்னு சொல்லி அவன் பாட்டாங்க கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து அந்த அன்னித்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ வழக்கம் போல் ஆஃபீஸ் போவான். பார்த்து டெலிவரிக்காரங்கிட்டேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. சார் நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களே அது உங்கள் வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிட்டோம், உங்கள் வீட்டோட பேக்கில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம வீட்டுக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு. வீட்டுக்கு வந்து குளிச்சு செம ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான். இந்த நைட் ஆனதும் அண்ணன் வீட்டுக்கு அழைப்பு அடிப்பான். இதை பார்த்து அவங்க அண்ணனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னை சும்மா கூப்பிட்டாலே அவன் தம்பி வர மாட்டான். இன்றைக்கி நான் அவனை வந்து கண்டு பார்க்குறப்ப அண்ணா உங்கள்கிட்ட விஷயம் சொல்லி ஆகணும், நான் ஒரு பொண்ணை ஆன்லைனில் டேட்டிங் பண்ணேன், இன்றைக்கி அந்த பொண்ணு என்ன தேடி வீட்டுக்கு வந்திருக்கா. ஒரு காரணமாக 2 பேர் ஒரே வீட்டிலேருந்து ஊருக்கு தப்பாக பேசுவாங்களே அதை உடனே தேடி வந்திருக்கேன். அம்மா தங்கி இந்த ரூம் இருக்குல்ல நைட்டு அந்த பொண்ணு அங்கேயே ஸ்டே பண்ணாமல் கேட்பான். இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னது பொண்ணா, நீ ஒரு பொண்ணு லவ்ல பண்ணுறியா, சேர்றா அந்த பொண்ணை கூட்டி வா, நல்லா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டு வர சொல்லுவாங்க. இவனு சரி அந்த பொண்ணை கூப்பிட்டு வருவான். பட் அதை பார்த்தவங்க அண்ணனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது ஆக்சுவலாக பொண்ணே கிடையாது, அது ஒரு பொம்மை. இதை பார்த்தவங்க அண்ணனுக்கு அன்றைக்கி ஆச்சரியமாக இருக்கும். பட் நம்ம ஹீரோப்பாட்டு கதையை அளந்து விட்டுட்டு இருக்கான். அண்ணா இவ பேர் தான் பையனே, ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவ, சின்ன வயசுலேருந்தே சர்ச்சில் வளர்ந்தவ, அதான் மற்றவங்கள்ட்ட பேச கூச்சப்படுறா. அண்ட் அது போய் இவ்வளோ நடக்க முடியாது, எப்போ வீழ்ச்சியில் தான் இருப்பா. இன்னைக்கு காலையில் ஆஸ்திரேலியாலேருந்து இங்கே வந்தா, வர வழியில் ஏர்போர்ட்டில் இவ்வளோ லக்கேஜில் காணாமல் போயிடுச்சு. இப்போதைக்கு இவ்வளோ துடி மண்டியதும் கிடையாது. அண்ணி உங்கள் ட்ரெஸ் இருக்கும்ல அதை இவ்வளோ கொடுக்க முடியுமான்னு கேட்குறப்ப அவங்க அன்றைக்கிட்ட ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நான் கிச்சனில் வேலை இருக்குன்னு சொல்லி அவங்க அண்ணி அங்கேருந்து போயிடுவாங்க. கூடவே உங்கள் அண்ணன் அங்கே வந்துடுறான். ஹே எனக்கு இனிமேல் தம்பிக்கு பைத்தியம் முடிச்சிச்சு போலையே, பாரி பொம்மையில் கூட்டு வந்து லவ் பண்ணுறான்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு அதை பார்த்து ஆச்சரியமாக தான் இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோ உண்மையாகவே அது ஒரு பொண்ணு தான் நினச்சிட்டு இருக்கேன். இன்னமும் தான் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி அந்த பொண்ணை கொஞ்சிட்டுல இருக்கான். இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது, நம்மளும் ஒரு பொண்ணு மாதிரி பேசுவோம் அப்படின்னா தம்பி நம்பன்னு சொல்கிறப்ப இவங்களும் சரி விட்டுறாங்க. இப்போ அந்த 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க அம்மா தங்கியிருந்து ஒரு ரூம் தனியாக இருக்கும். அந்த ரூமில் அந்த மம்மி படுக்க வச்சுட்டு ஹீரோ பாட்டாங்க கிளம்பி போயிடுவான். இவங்க அன்றைக்கி ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இவங்க அண்ணன் யாருக்கு தெரியாமல் அவர் ரூம்லேருந்து ஒரு பில் எடுப்பான். அது நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அது ஒரு 6 சொல்லி. நைட்டு ஒய்ஃபை மீட் பண்ணி ஹே போய் தம்பிக்கு எதுவும் மடலாம் பாதிப்பட்டுருக்கு போலையே, நாளைக்கு காலை முதல்ல டாக்டர் பார்த்தே ஆகணும், இல்லை போப்போ வேற மாதிரி மாறிட்டுருக்குன்னு சொல்கிறப்ப அந்த ஒய்ஃப் ஆமாம் தான் சொல்கிறா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம அந்த பொம்மை பார்க்க வந்துருப்பானா. ஏ லாஸ் அவளுக்கு இங்கே இருக்கிற கிளைமேட் ஒத்துக்கல போல், லைட்டாக காய்ச்சல் வைக்குது, வரியா போய் டாக்டரை பார்ப்போன்னு சொல்கிறப்ப இவனு சின்ன கூட போயிட்டுருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருக்குமே நம்ம ஹீரோ பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். வினோதமாக தான் நம்ம ஹீரோ பார்த்துருப்பாங்க. இந்த விஷயம் டாக்டருக்கும் புரியுது. ஸோ ஒரு பொண்ணு மாதிரியே அந்த பொம்மை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் அப்படியே நம்ம ஹீரோட நடவடிக்கைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே உட்கார வச்சு அந்த அண்ணன் பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள் கேஸ் உங்கள் தம்பிக்குன்னு சில டெலிஷனாக தெரிஞ்சிட்ருக்கு, அதாவே உண்மையை நம்பிட்டு இருக்கான். பட் அதை உடனே கற்பனைன்னு சொல்லி அவன் மனசு உடையக்கூடாது. அப்படி சொன்னோம்னா அவன் ரொம்ப குழம்பு போயிடுவான். ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அது வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் நடிச்சாகணும். அவன் கூட ஒரு உண்மையான பொண்ணு இருக்குது, இந்த மாதிரி பழகுங்க, அப்படின்னா தான் போக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியும்னு சொல்கிறப்ப இவங்களும் சரியாக கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ எல்லாரும் அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. நம்ம இருந்த பூமி போட்டு கொஞ்சிட்டே இருப்பான். தென் வேலைக்கு நேரம் பண்ணோடனே சரிண்ணா நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீங்கள் பேண்ட் என்ன பார்த்துக்கோன்னு சொல்லி அவன் மாட்டேருந்து கிளம்பி போயிடுவானா. இதை பார்த்தவங்க கோவந்த வரும். இப்போ நம்ம மாரி ஆஃபீஸ் வந்துருப்பான், எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க. பார்த்தா அவங்க ஆஃபீஸில் ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க வீட்டில் பார்ட்டி இருக்குது. ஸோ எல்லோரும் அந்த பார்ட்டிக்கு போகலான்னு இருக்கிறப்ப நம்ம மீறி வழக்கமாக உம்முட்டு இருப்பானா. இது இந்த மாறவங்கிற பொண்ணு பார்க்கும். அவனை மீற பார்த்து ஹெலாஸ் இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணோட வீட்டில் பார்ட்டி இருக்கே, அந்த பார்ட்டிக்கு நீ வர கேட்குறப்ப நான் மட்டும் தனியாக வர மாட்டேன், வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டி வருவேன், அதுக்கு உங்களுக்கு ஓகேன்னு கேட்குறப்ப இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, இவனுக்கு ஆடு லவலாக இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஆச்சரியப்பட்டிருப்பா. நம்ம மீற வழக்கமாக வீட்டுக்கு வந்துடுவான். கட் பண்ண இந்த பக்கம் அந்த அண்ணியை கேட்பாங்க. அவங்க பார்த்தா ஸ்கூலில் வேலை பார்ப்பாங்க. கூட வேலை பார்க்குற டீச்சர்கிட்ட நம்ம ஹீரோ பற்றியில் சொல்கிறப்ப அவங்களுக்கு இதில் கேட்டு ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோட அண்ணனும் அவன் பார்த்தா ஒரு கடலை வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் கூட இருக்கிற ஒரு கிரிக்கெட்லாம் சொல்கிறப்ப அவங்களுக்கு அதை கேட்டு சிரிப்பாக தான் வந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறம் அந்த அண்ணனும் அண்ணியை சேர்ந்து சர்ச்சுக்கு போவாங்க. அந்த சர்ச்சில் இருக்கிற பெரியவங்க வயசானவங்க எல்லாரும் கூட பேசுவாங்க. இந்த மாதிரி தம்பிக்கு ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்குது, தான் கூட இருக்கிற பொம்மையை ஒரு லவ்வாக நினச்சிட்டு இருக்கான், அவனை குணப்படுத்துறதுக்கு உங்களோட ஹெல்ப்பும் தேவை, நீ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க கேட்குறப்ப தாராளமாக அவன் தம்பி கூட்டிவா, நாங்களாம் ஜாலியாக அவங்கள்ட்ட பேசி போகலான்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் சர்ச்சில் பேரெல்லாம் போய்ட்டுருக்கோம். நான் மீறோ அந்த பொம்மையை கூட்டி வந்து பைபிள் வச்சு படிச்சுட்டு இருப்பான். இது அந்த மார்க்குங்கிற ஒரு பொண்ணு பார்க்கும். அவளுக்கு இது பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். அடா பாவி நீ சொன்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இவ தானா, பொம்மையோட லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பா. சர்ச்சில் எல்லாருமே நம்ம வீடு ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. இன்னமும் கூட ஒரு
பொண்ணு இருக்கிற மாதிரியே ஹே பாருவேன் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் செம்ம சூப்பராக இருக்கா, நீ ஒரு லக்கி பாயின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாராட்டுவாங்களா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். சரி கைஸ், நான் இவ்வளோ உங்களோட இருந்துட்டேன், நான் பைனியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், அவளை எங்கேருந்து கூட்டி போகிறேன்னு சொல்லி அந்த ஊருக்கு நடுவில் ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு அந்த பொம்மை தூக்கிட்டு போவான். சரி அதை உட்கார வச்சு பார்த்தியா இதை இங்கே இருக்க ஒரு மரம், நானும் இங்கே சின்ன பண்ணக்கிறப்ப இங்கே ட்ரீ ஹவுஸ்லாம் கட்டுவோம் அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த பொம்மையிட்டு பேசிகிட்டு இருப்பான். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட அண்ணன் காமிப்பாங்க. இந்த மாதிரி மென்டல் இல்னஸ்லாம் டெலியூஷன்லாம் தெரியுதுல்ல, இதுக்கு தீர்வு இருக்குமான்னு சொல்லி நெட்டில் செக் பண்ணி பார்த்துருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் திரும்ப டாக்டர் பக்கம் இருப்பாங்க. அந்த பொம்மை உடம்பு சொல்லுங்கிற மாதிரியே நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஹே லாஸ், நாங்கள் பையனை செக் பண்ணி பார்த்தோம், அவள் உடம்பு கொஞ்சம் மோசமாக இருக்குது, அவளுக்கு புரியாத ஒரு டிஸ் வந்துருக்கு, ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் செக் பண்ணி ஆகணும், நீயும் கூட வரணும் ஓகேவான்னு கேட்குறப்ப அவனு சரி தான் சொல்லுவான். சரி பையனை இப்போ உனக்கு என்ன தெரியும், எப்படி உனக்கு பழக்கமான கேட்குறப்ப இந்த மாதிரி ஆன்லைனில் பழக்கமானோ, சொல்லப்போனால் பையனுக்குன்னு அப்பா நேரம் கிடையாது, அவளும் என்ன மாதிரி தான் சின்ன வயசுல தனியாக வளர்ந்தா, இதாக கதை சொல்கிறப்ப டாக்டர் நோட் பண்ணிச்சுறாங்க. சரி லாஸ் இங்கேருந்து போயிட்டு வா, அடுத்த வாரம் திரும்ப பையனை கூட்டு சொல்கிறப்ப அவனை வந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த அண்ணன் அண்ணியும் வைப்பாங்க. இவங்க அந்த பொம்மை ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, அது குளிப்பாட்டு ட்ரெஸ் மாத்திர வரைக்கும் எல்லாத்தையும் இவங்களே பார்த்துக்கிறாங்களா. இதை பார்த்து அவங்க குழந்தை வருது. இப்படியே ஒரு வாரம் வருது. கட் பண்ணால் நம்ம ஹீரோ திரும்ப டாக்டரை பார்க்க போவான். டாக்டர் பொம்மை செக் பண்ணுற மாதிரியே நம்ம வீடு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் லாஸ், உங்கள் வீட்டில் அண்ணி இருக்காங்களே, அவங்க புதுசாக கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க, அந்த அண்ணி எப்படிப்பட்ட கேரக்டர், உங்களோட நல்லா பழகிறான கேட்குறப்ப அதான் பிரச்சனையே, அவங்க யாரை பார்த்தாலும் ஈஸியாக அக்கலாம் பண்ணுறாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, சொல்லப்போனால் எனக்கு யார் டச் பண்ணுறதோ தொடுறதோ பிடிக்க முடிக்குது. ஆனால் என்னென்னு தெரில, பையனிக்கிட்ட இருந்து ஃபீல் கிடச்சதே இல்லை, பையன் எத்தனை வாட்டி டச் பண்ணியிருக்கா, பட் அவ தொடர்பு மட்டும் எனக்கு எந்த ஒரு பயம் வர முடிக்குது, இது என்ன தெரிலன்னு சொல்கிறப்ப அப்போ டாக்டருக்கே புரியுது. ஓ அப்படியே லாஸ், உங்களுக்கு தொட்டால் பயமாக இருக்கா, சரி வாங்களேன் சின்ன செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி அவன் தனியாக ரூம் கூட்டி போவாங்க. லைட்டு மேலே கை வைக்கிறப்ப டாக்டர் வேணாமே ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு சொல்கிறப்ப ஒன்றும் இல்லை லாஸ், நம்ம ஏதாவது பண்ண போகிறேன்னு சொல்லி லைட்டு மேலே கணத்தில் கை வைப்பாங்க. அதுக்கே ஆண் கத்த ஆரம்பிப்பான். இப்போ தான் டாக்டருக்கே தெரியுது இவனுக்கு ஹெமோஃபோபியா இருக்குன்னு சொல்லி. சரி லாஸ் நீங்கள் வந்து போயிட்டு வா, அடுத்த வர செக்கப்பில் வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப அவனு சரி வந்து கிளம்பி போகிறான். கட் பண்ண அடுத்த நாள் இவங்க ஆஃபீஸில் விளையாடி இருக்காங்களே, அவங்க வீட்டில் கூட பாட்டு தான் இருக்க சொல்லிட்டு இருந்தாங்களே, ஸோ அந்த பாட்டிக்கு நம்ம ஹீரோ அந்த பொம்மையை கூப்பிட்டு போகிறான். பார்த்து எல்லாரும் வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஏன்னா அந்த மார்க்கோங்கிற பொண்ணுக்கு நம்ம ஹீரோ பற்றி தெரிஞ்சிருக்கும்ல, ஸோ ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கிட்ட சொல்லியிருந்துருப்பா இந்த மாதிரி ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பொம்மை தான் ஒரு லவர் மாதிரி பார்த்துட்டு இருப்பான், நீங்களே அதே மாதிரி பழகுன்னு சொல்கிறப்ப எல்லோரும் அதே மாதிரி பழகுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ பொம்மை கூட பார்க்காம அவருமே லவ் பண்ணியிருக்கல. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அவங்களும் நம்ம ஹீரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுக்காக ஒரு பொண்ணு மாதிரி பழகுறாங்க. அந்த பொம்மைகிட்ட பேசுறது, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹாப்பி, பரவாயில்லையே நம்ம லவர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கே, நான் கூட யாருக்கு பிடிக்காம போகிறோம்னு நினச்சி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த பொம்மை கதெல்லாம் சொல்கிறது, அவங்க அப்பா அம்மா கலர் இருக்கும்ல அந்த இடத்துல கூட்டி போய் அந்த பொம்மை காமிப்பான். இந்த மாதிரி நம்ம ஹீரோவுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் ஆய நேரத்தில் அவங்க அண்ணியை பார்ப்பானா, பார்த்தா அவங்க அண்ணி ப்ரெண்டாக இருப்பாங்க. இன்னும் சில மாதங்களில் அவங்க குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ரெகுலராக அவன் செக்கப்லாம் போயிட்டுருப்பான். அந்த டாக்டர் அந்த கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம் லாஸ், உங்கள் அண்ணி ப்ரெண்டாக கேள்விப்பட்டேனே, அப்போ கூடிய சீக்கிரத்தில் நீ அங்கிளை மாற போகிற, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பையன் இருக்கல, அவள் சின்ன வயசில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால் அவளை குழந்தை பார்த்துக்க முடியாது, அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு இதை கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சொல்லி அவன்கிட்ட ஆரம்பிப்பானா. இதை பார்க்குற டாக்டருக்கு அப்போ தான் புரியுது இவன் பையனோட ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ் சொல்கிறல, அது பார்த்து அவதே கிடையாது இவன் கதையை தான் இந்த பையனோட கதைங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு இருப்பானா. இதை கேட்குற அந்த டாக்டரும் ஆமாம் லாஸ், இந்த கதையை பார்க்குறப்ப உங்க கதை மாதிரியே இருக்கே, ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்கிறப்ப லைட் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு அவனுக்கு மூச்செலாம் வாங்கி ஓவர் ப்ரீத் பண்ண ஆரம்பிப்பான். லாஸ் ஒன்றும் இல்லை பொறுமையாரு, நீ நினைக்கிற மாதிரி பையனுக்கு எதுவும் ஆகாது, கூடி சீக்கிரம் குணமாறுன்னு சொல்லி நம்ம சமாதானப்படுத்துவாங்க. அண்ட் ஆய நேரத்தில் இந்த டாக்டருக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த பொம்மை அவங்க கூட பக்கத்தில் இருக்க இவனு அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருப்பான். ஸோ இந்த பொம்மை எப்படியாவது இவன்ட்டு வந்து பிரிக்கணும். இதுக்காக என்ன சொல்லணும் யோசிக்கிறப்ப தான் அந்த ஊர்க்காரங்களே இது ஹெல்ப் பண்ணுறதா இருக்காங்க. பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஹீரோ பார்த்து ஏப்பா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளோ அழகாக இருக்கா, நான் அவனால் கூட வச்சுக்குவா, எனக்கு வேலைக்கு சில ஹெல்ப்பில் அனுப்ப தேவை, நான் வச்சுக்கோன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கிட்ட இருப்பாங்க. பார்த்தா ஒரு அக்கா ஜவுளி கிடச்சிருப்பாங்க. ஹே லாஸ், எனக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு தேவை, நீ ஒன்றும் கேர்ள் ஃப்ரெண்ட் தரியா, வெறும் திங்கக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை இந்த 3 நாள் மட்டும் கொடுப்பியா, அவளும் இங்கே வேலை பார்க்கட்டுன்னு சொல்கிறப்ப இவனு சரி விட்டுருவான். அடுத்து பார்த்து சர்ச்சில் ஒரு பார்ட்டி மீட் பண்ணால அவங்க பேசுவாங்க. ஹே லாஸ், நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கல, அங்கே ஹெல்ப்புக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுது, இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி சில நாட்கள் தேவைப்படும், நீ இவ்வளோ அழுப்பியாக கேட்குறப்ப இந்த மாதிரி அவனும் ஓகேன்னு சொல்லிடுவான். இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்க நிறைய பேர் அந்த பொம்மையை அவன்கிட்ட பிரிக்கிறதுக்காக வேலைக்கு ஒரு மாதிரி கூப்பிட்ருவாங்க. இவனு சேர்ந்து அவன்கிட்ட கொடுத்துருவான். இதனால இவனுக்கு அந்த பொம்மை நடுவில் சின்னதாக ஒரு கேப் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ஆஃபீஸ்லாம் போயிட்டு இருப்பானா. அப்போ தான் ஒரு நாள் மார்கோ பார்ப்பான். என்னன்னு தெரில, இப்போலாம் மார்கோ பார்க்குறப்ப இவனுக்கு வேற மாதிரி சொல்ல ஆரம்பிக்குது. அந்த பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மை மாதிரியே தான் மார்கோ பார்க்குறப்ப ஃபீல் கிடைக்குது. வாட அதை பெருசாக கண்டுக்க மாட்டுருவான். இந்த நைட் நேரம் நம்ம வீட்டுக்கு வருவான். பார்த்தா அவங்க அண்ணி ஒரு பாட்டியும் அந்த பொம்மைக்கு மேக்கப்பில் போட்டுருப்பாங்க. அண்ணி நான் பையனை கூப்பிட்டு வெளியே போகணும், சீக்கிரம் மேக்கப் போட்டு முடியும்னு சொன்னால் உனக்கு தெரியாதா,
பைனிக்கு ஸ்கெடியூலாக இருக்குது, அவள் அடுத்த ஒரு வேலைக்கு போயிடணும், அவளால் இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோக்கு வந்து வருது. அண்ணி பாட்டி ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்களேன், நான் அவட பேசுகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு கீழே இறக்கி விட்டுருவான். இதில் அந்த பொம்மையை பார்த்து கண்ணோடி திட்ட ஆரம்பிக்கிறான். பைனி உனக்கு என்ன ஆச்சு, எப்போ பார்த்தாலுமே உன்னை சுற்றி ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, இப்போ நீ எங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிக்கிற, உங்கள்கிட்ட ஸ்கெடியூல் போட்டு பழகிற அளவுக்குலாம் என்ன முடிய முடியாது, நீ எங்கூட பழையான்னு சொல்லி அவன் திட்ட ஆரம்பிப்பானா. இதை பார்த்து இந்த பாட்டி கச்சியமாக இருக்கும். பரவாயில்லையே லாஸு கோலாக வருமா, சரி இருந்தாலும் நம்ம கெத்த விடக்கூடாது, அவன்கிட்ட பொம்மை வாங்கினான்னு சொல்லி லாஸ் இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட பேசலாமா, இந்த மாதிரி கோமா பேசினா எந்த ஒரு பொண்ணு உனக்கு பிடிக்காம போயிடும், ஆனால் நீங்கள் நைட்டு பையன் உங்களும் இருக்க வேணாம், நான் அவளை எங்கேருந்து கூட்டி போயிடாதுன்னு சொல்லி காலை அந்த பாட்டி எங்கேருந்து கூட்டி போயிடுவாங்க. இதை பார்த்தனுக்கு ஒரு வருத்தம் ஆயிரும். கோவத்தில் என்ன செய்யணும் தெரியாமல் அவங்க வீட்டில் மரக்கட்டலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து கோடரை போட்டு உடச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து அவங்க அன்றைக்கி வருத்தமாக இருக்கும். லாஸ் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் நீ தான் மற்றவங்ககிட்ட பழகாமல் யாருக்கிட்ட அன்பு கட்டாமல் இருக்க, பாரு நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணுறதுன்னு சொன்னேன், ஊரில் இருக்க எல்லாருமே அந்த பொண்ணுங்களை அன்பு கட்டுறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எல்லாருக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஏன் மற்றவங்ககிட்ட பழக முடிக்கிறேன்னு கேட்குறப்ப இதை பார்த்து அவனுக்கு வருத்தமாக இருக்கும். நைட்டில் ஒரு மாதிரி தேவையும் எழுதிட்டு இருப்பான். கட்டின அடுத்த நாள் அந்த பொம்மையை திரும்ப கொடுத்துருவாங்க. இவனும் வழக்கமான ஆஃபீஸில் போயிடுவானா. அப்போ தான் மார்கவை பார்ப்பான். பார்த்தா மார்கவ புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்த்துருப்பா. 2 பேரும் டேட்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம இருக்கு லைட்டாக பொறாமையாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்து பொசிட்டிவ் ஆகிறான். அதுக்கப்புறம் அந்த பொம்மையை கூப்பிட்டு வழக்கமாக டாக்டர் பார்க்க போவானா. டாக்டர் ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவன் டாக்டர் ஒரு விஷயம் சொல்லுவான். டாக்டர் நான் பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டேன், பட் அவன் வேணாம் சொல்கிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற டாக்டருக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன இவன் இந்த மாதிரி பேசுகிறானே, ஒருவேளை அந்த பொம்மையை பிடிக்காம போச்சான்னு நினச்சி அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. தென் அதுக்கடுத்து வழக்கம் போல் அந்த காட்டு பகுதிக்கு அந்த பொம்மையை கொண்டு போவான். அந்த பொம்மைக்கிட்ட பேசிட்டு இருப்பான். சடனாக அவனுக்கு கோவந்தது. அந்த பொம்மையை திட்டி சண்டை போகிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அதாவது இவனுக்கு அந்த பொம்மைக்கு நடுவில் சின்னதாக ஒரு பிரேக் வருது, இந்த மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவான். அவங்க அண்ணன்கிட்ட பேசிட்டு இருப்பான். அண்ணா இப்போ நம்ம ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம்ல, லவ்வுக்கும் செக்ஸுக்கு தான் சம்மந்தம் இருக்கா, செக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உண்மையாக லவ்வான்னு கேட்பான். இதை பார்க்குறவங்க அண்ணனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த பொம்மையை பற்றி எதாவது கேட்குறேன்னு நினச்சி இங்கே பார் லாஸ், லவ்வுக்கு செக்ஸுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. சொல்லப்போனால் லவ்வுங்கிறது யாருக்கும் யார் மனமாக வரலாம். நம்ம அப்பாவுக்கு நம்மளை வந்துச்சுல, அது ஒரு வகையும் லவ் தான். சின்ன வயசில் நம்ம அம்மா இறந்து போயிட்டாங்க, நம்ம அப்பா நினச்சிருந்தா இவங்களே எக்கடை கிட்ட போட்டோம், நான் மட்டும் வாழ்க்கையை பார்க்குறேன்னு அவர் கூட போயிருக்கலாம். பட் அது கடைசி வரைக்கும் நமக்காக வாழ்ந்தார்ல, அதான் உண்மையான லவ். பட் அந்த லவ்வை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு என் வாழ்க்கை தான் சொல்லி உனக்கு கண்டுக்க மாட்டேன், அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஸோ லவ்வுக்கு செக்ஸுக்கு சம்மந்தம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம வீர கோரமாக இருக்கும். சரினா அவன் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலை ஆஃபீஸ் போகிறப்ப அந்த மாறவங்கிற பொண்ணு இருக்கால, அவட அழுதுட்டு இருப்பாளா. இதை பார்த்து நம்ம வீருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவனாவே வாண்டடாவே மார்க்கு கிட்ட பேச ஆரம்பிப்பானா. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் தெரிய வருது, நேற்று ஒரு பையனோட பழகிட்டு இருந்தால, அந்த டேட்டிங் பிரேக்கப்பில் போயிடுச்சு, அதுக்காக அழுதுட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி இன்றைக்கி எனக்கு டைம் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஈவினிங் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா கேட்குறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் மூஞ்சி கொடுத்துட்டு பேசாமல் யார்ட்டையும் பழகாமல் இருப்பானே, இப்போ நான் அவனே வந்து பேசுகிறேன்னு சொல்லி ஒரே ஆச்சரியமாக இருக்கும். 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பவுலிங் கோடெலாம் போவாங்க. பார்த்தா ஃப்ரெண்ட்ஸில் வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹீரோயின் ஹீரோயை பார்த்துருப்பா, அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோனை பார்த்துருப்பான். இதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து போகலான்னு பார்ப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோனை பார்த்து பேசுவான். இங்கே பாரு உனக்கு ஏமா லவ் இருக்குன்னு தெரியும், பட் எனக்கு இப்போ வரைக்குமே பைனி மூலம் லவ் இருக்குது, நான் உன்னை இப்போ வரைக்குமே ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இவனும் நல்லா தானே பேசிட்டு இருந்தான், இப்போ நான் வேறு மாதிரி பேசுதான்னு சொல்லி, சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் ஃப்ரெண்டாக தான் பழகுறேன்னு சொல்லி அவன் வந்து புலம் பார்ப்பாளா. பார்த்து இவனே அந்த பொண்ணு கை தருவான். இதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். 2 பேரும் ஹேண்ட்ஷேக்கில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீருக்கு அந்த பயலாம் போச்சு. இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வீடு ரெகுலராக அந்த டாக்டரை மீட் பண்ணுவானா. இவனுக்கு அந்த பொம்மைக்கு நடுவில் சின்ன பிரேக் வந்துருக்கும்ல, அதை பார்த்து டாக்டர் சொல்லுவான். தென் மார்க் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துருக்கும்ல, அதை பற்றியுமே டாக்டருக்குள்ளே சொல்லுவான். இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்லையே இவன் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் வந்துட்டுருக்கு, அவன் ஃபோபியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குணமாறான்னு சொல்லி அந்த டாக்டர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுவான். வழக்கமாக அந்த மூவி படுக்க வச்சுட்டு இவனு படுத்துங்க போயிடுவான். பட் நைட்டில் நம்ம ஹீரோ தூக்கம் வராது, எதுவும் வச்சுட்டே இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் இவனோட கத்தர வைப்பான். வேக்கப்னு அவங்க கத்துறப்ப அவங்க அண்ணன் அன்னைக்கு ஒன்றும் புரியல. என்ன ஓடி வந்து பார்த்தா அண்ணா என்னன்னு தெரில, பயன் எதிர்க்க முடிக்கிறா, உடம்பு செல்லாம் போச்சு போல், சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அவங்க ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. சரின்னு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட உண்மை சொல்லிடுறாங்க. சரின்னு ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஏதோ ஒரு உண்மையான பேஷண்ட்டை தூக்கிட்டு போகிற மாதிரியே பேருக்கு அங்கே வந்திருப்பாங்க. அந்த பொம்மை அங்கேருந்து கூட்டி போகிறாங்க. டாக்டர் யாருன்னு பார்த்தா வழக்கம் செக் பண்ணுவாங்களே, சேம் அதே டாக்டர் தான். அவங்க நம்ம ஹீரோ பார்த்து சாரி லாஸ்,
பையனோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அதிகபட்சம் போனால் 2 நாள் உயிரோட வாழ்வா, அதுக்கப்புறம் இறந்து போக கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு வருத்தமாக இருக்கும். ஒரு மாதிரி சோகமாக அழுதுட்டு இருப்பான். இதை பார்க்குறவங்க அண்ணன் அன்னைக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் டாக்டர் தனியாக கூட பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள் கஸ், நான் கொஞ்ச நாட்கள் உங்கள் தம்பி பார்த்துருக்கல, அவன் மனநிலை கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. அந்த பொம்மை தங்கூட இல்லை, அது தன்னோட புரிய நினச்சிட்டு இருக்கான். அதனால தான் அந்த பொம்மை இறந்து போச்சுன்னு சொல்கிறேன். அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் மூவ் ஆன் பண்ணுவான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி அவங்க கூட பழகுன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறவங்க அண்ணன் அன்னைக்கு அப்போ தான் புரியுது. சரின்னு இப்போ அந்த பொம்மையை கூட வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா ரொம்ப சோகமாக இருப்பான். வீட்டில் உட்காந்து தேய்ச்சி எழுதிட்டு இருப்பான். இதை பார்த்து அவங்க அண்ணன் அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையாக அவனுக்கு ஒரு லவ் இருந்து அவளுக்கு எதுவும் ஆச்சரியம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த விஷயம் ஊருக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். அவங்களே ஹீரோயின் சாகப்போல நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ரூம் விட்டு எழுந்து வந்து பார்ப்பான். பார்த்து வீட்டை சுற்றி நிறைய கிஃப்டாக இருக்கும். சீக்கிரமாக பயணி குணமாகணும், நாங்களாம் வேண்டும்னு சொல்லி நிறைய பேர் கிஃப்ட் வச்சுட்டு போயிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப மிஸ்லாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவன் மற்றவனோட பழனதே இல்லை. பட் அவங்களும் நம்ம லவருக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களே, இது நினச்சா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹேலாஸ், இன்னும் எத்தனை நாள் ரூம்குள்ளே இருக்க போகிற, வா பயணி கூட நம்ம வெளியே போவோம், சும்மா லேக்கில் உட்காந்து பார்ப்போம்னு சொல்கிறப்ப இவங்களும் சரி நாங்கள் போகிறாங்க. 4 பேர் சும்மா லேக்கில் உட்காந்துட்டு அந்த வியூ பார்த்துட்டு இருப்பாங்களா. கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு வாக் போகணும்னு தோணுது. சரி லாஸ், நீங்கள் பயனோட உட்காந்துரு, நாங்கள் சும்மா வாக்கிங் போய்ட்டு வரோன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கே கிளம்பி போகிறாங்களா. இவன் மட்டும் தனியாக பயனோட உட்காந்துட்டு இருப்பான். பயணியை தொட்டு பார்ப்பான். எந்த ரசம் இல்லாத மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் பயணி இறந்து போயிட்டதா அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொம்மை கிஸ்லாம் தந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பான். தென் அந்த பொம்மை கையில் எடுத்துட்டு அந்த லேக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவான். பார்த்து லேக்குள்ளே அந்த பொம்மையை விட்டுருவான். இது வீட்டில் இருந்து அவங்க அண்ணன் பார்ப்பாங்களா. சடனாக ஓடி வந்து ஹேலாஸ் என்னாச்சு, எதுக்கு பயணி ஆற்றுல விட்டு கேட்குறப்ப இல்லை நீ அவள் இறந்து போயிட்டா, இதுக்கிட்ட பயணி இல்லைன்னு நினச்சி அவளோட ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. இதை பார்த்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் அந்த பொம்மைக்கு ஃபியூனல்லாம் போய்ட்டுருக்கோம். சர்ச்சோட ஃபாதர் வரைக்குமே நம்ம ஹீரோ பற்றிட்டு வந்திருக்கோம். அவர் ஆதலுக்காக நம்ம ஹீரோடே இருப்பார். அந்த பொண்ணை பற்றி பொண்ணில் பேசுவார். இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவான். தென் அந்த பொண்ணோட சமாதியை புதைச்சி அஞ்சலில் செலுத்திட்டு இருப்பாங்க. இதில் தூரத்துலேருந்து அண்ணன் பார்த்துருப்பானா. அவனுக்கு இதை பார்த்து ரொம்ப மோஸ்டலாக இருக்கும். லைட் அழுதுட்டு இருப்பான். டாக்டர் அங்கே வந்து என்னங்க நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்களே, ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டால், இல்லை டாக்டர், நான் இது வரைக்கும் என் தம்பி இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. கடைசி எங்கள் அம்மா இறந்தப்போ தான் இனிமேல் அழுதுட்டு இருந்தான். யார்ட்டையும் பழகாமல் தனிமையாக இருந்தான். பட் பரவாயில்ல, நீங்கள் அவனை க்யூர் பண்ணி மற்றவங்களை பழக வச்சுருக்கீங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் சொல்கிறப்ப நான் என்ன காரணம், நீங்கள் தான் ஊர்க்காரங்கள்லாம் பேசி அவனை குணப்படுத்திருக்கீங்க, நீங்கள் தான் முக்கியமான காரணம்னு ஒருத்தர் பாராட்டிக்கோங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப லோன்லியாக இருப்பானா. அவனை சமாதானப்படுத்துறதுக்காக மார்கோ பக்கத்தில் வருவா. நம்ம ஹீரோட பேசி சமாதானப்பட ட்ரை பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து ஹே எனக்கு சும்மா ஒரு வாக் பண்ண தோணுது, நீ என் கூட வருவேன்னு கேட்பான். இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக வரேன்னு 2 பேர் சேர்ந்து அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவன் பயணி லவ் பண்ணான். போகும்போது அவனுக்கு தெரியுது பயணிங்கிறது ஒரு பொம்மைன்னு சொல்லி. ஸோ அந்த பொம்மை இறந்து போனதா அவன் மைண்டில் அவனை நம்ப ஆரம்பிக்கிறான். தென் இறந்து போன அந்த பயணி தான் மார்கோட உருவத்தில் தன்னை திரும்ப அடிச்சிருக்கா. இந்த மாதிரி நம்ம நம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ அவனும் மார்கோ சேர்ந்து அது நடந்து போயிட்டுருக்காங்க. 2 பேரோட சின்னதாக லவ் வந்துட்டுருக்கு. இதில் தூரத்துலேருந்து அந்த டாக்டர் பார்ப்பாங்களா, அவங்களுக்கே இதை பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். லைட்டாக ஸ்மைல் பண்ணி அவங்க படம் வந்து கிளம்பி போவாங்க. இதோட லாஸ் அந்த ரியல் கேளுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.